நான் வீட்டுக்காக போயிடுறேன், நான் விட்டுட்டேன். நான் போதும், நான் அடிவயிற்குள்ள எல்லாம் கொண்டு வரீங்க, யூஸ்ல இல்லையா? ஐயோ எனக்கு தண்ணியில கண்டோன்னு ஜோசியக்காரன் சொல்லியிருக்கேன், இப்படி போடுறீங்க. வணக்கம் நண்பர்களே, இவங்க பேர் தான் ஜூஜு. இந்த ஷிட்ஸு பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து கூட்டிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஹேர் கட் பண்ணி நீட்டா குளிப்பாட்டி ரெடி பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. நம்மளும் ஆரம்பிச்சுட்டு ரொம்ப ஷை டைப்பா இருந்தாங்க. அதே சமயம் ட்ரிம்மர் சவுண்ட் சுத்தமும் பிடிக்கல. வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால ரொம்ப பயந்தாங்க. அவங்க அப்படியே கைக்குள்ள பிடிச்சி அமுக்கி கொஞ்சம் கொஞ்சமா முதுகுல தான் ஃபர்ஸ்ட் ட்ரிம்மர் வச்சேன். அதுக்கப்புறம் அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா போக போக தான் கழுத்து பேஸ் இப்படிலாம் கொண்டு வர முடிஞ்சது. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் அங்கங்க வந்து சின்ன சின்ன சிக்கல்கள் தான். இது வந்து ரொம்ப காமன் தான் கைஸ். இது வந்து ரொம்ப இதெல்லாம் சொல்ல மாட்டேன், இப்படிதான் இருக்கும். ஆக்சுவலா ஷிட்ஸூஸ் எல்லாம் வளர்க்குறீங்கன்னா அண்ட் பார்த்தோம் அப்படின்னா கால்கள்ல வந்து தொடவே இல்லை. அது வந்து ரொம்ப சென்சிட்டிவா பிஹேவ் பண்ணாங்க. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது இருந்தது. இடையில பூஞ்சி உள்ள பண்றது, கடிக்க வர்றது, வேணுக்குனே கடிக்க வரல, ஒரு இன்டென்ஷன் தான். அவங்களுக்கு வந்து அது பிடிக்கல, கூசமா இருக்கு, அந்த மாதிரி இதுதான். அதனால வந்து பாதி நேரம் சிசரிங் தான் பண்ணேன். லைட்டா கொஞ்சம் தான் நான் ட்ரிம்மிங் பண்ணேன். அதுக்கப்புறம் நெயில் கட் எல்லாமே முடிச்சு, அதுக்கப்புறம் ஃபேஸ் முதற்கொண்டு நம்ம வந்து சிசரிங் தான் பண்ண முடியாது. யூரினரி போர்ஷன், ஆனல் போர்ஷன்ல எல்லாம் ட்ரிம்மர் போட்டேன், எதுவுமே பண்ணல. ஆனா கொஞ்சம் பயந்தாங்க அந்த இடத்துக்கு ட்ரிம்மர் பண்ண போகுது. தென் அதுக்கப்புறம் நார்மல் ஆயிட்டாங்க. நீங்க பார்த்தா தெரியும் பாருங்க, யூரினரி போர்ஷன், ஆனல் போர்ஷன்ல எல்லாம் ட்ரிம்மர் தான் பண்ணேன். அவங்க எந்த ஒரு இதுவும் பண்ணல. இந்த அடி வயிற்று பகுதியில இருக்கிற முடி எல்லாமே நம்ம ரிமூவ் பண்றது நல்லது. ஏன்னா அதுதான் சீக்கிரம் நாட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபேஸ் அண்ட் காதுகள் ஃபுல்லாவே நான் சிசரிங் தான் பண்ணேன். நான் ட்ரிம்மிங் அந்த இடத்துக்கு கொண்டு போனேன். ஏன்னா ரொம்ப நர்வஸ் ஆகும்போது அந்த ட்ரிம்மர் வந்து கரெக்டான பொசிஷன்ல இல்லை, இங்கிட்ட தலையை திருப்பினாங்க அப்படின்னா கட் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால காதுகளையும் ஃபேஸையுமே வந்து நான் சிசரிங் தான் பண்ணேன். நீங்க பார்த்தா தெரியும், காதுல இருக்க முடியை இப்ப நான் எடுக்கிறேன். இது வந்து எதுக்குன்னா உள்ள இருக்க அழுக்கு எல்லாமே சேர்ந்து கட்டிய மாதிரி காதை அடைக்கும். ஸோ அந்த இடத்துல இருக்க முடியை வந்து நம்ம புல் பண்ணி தான் ரிமூவ் பண்ணோம்னா நம்ம அந்த இடத்த வந்து சிசர் பண்ணி ரிமூவ் பண்ண முடியாது. அண்ட் ஃபைனலா டெய்ல வந்து நீட்டா சிசர் பண்ணி நீட் பண்ணியாச்சு. அண்ட் குளிப்பாட்ட ஆரம்பிச்சாச்சு. குளிப்பாட்டும் போதுதான் பிடிச்சி அமுக்கிக்கிட்டே இருப்பேன் பாருங்க. ஏன்னா அவங்க விட்டா வெளியே ஓடுறதுலதான் புரியா இருந்தாங்க. ஏன்னா இவங்களை டைட் பண்ணவும் முடியல. சில நேரங்கள டக்குன்னு குதிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, கழுத்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனாலதான் இந்த மாதிரி ரொம்ப நர்வஸா இருக்கும்போது டாக்ஸை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களை வந்து பிடிச்சிக்கிட்டே தான் இருந்தேன். ஒரு கை பிடிச்சிருக்க, ஒரு கை வச்சுதான் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ நல்ல வேலையா குளிப்பாட்டும் போது இந்த பிரச்சனைங்கிறதுனால எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. மற்றபடி க்ரூமிங் பண்ணும்போது இதே பிரச்சனை பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப, ஏன்னா எனக்கு வந்து டைம் தான் அதிகமா இருக்கும். அவங்களுக்கு க்ரூமிங் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ ஃபைனலா நல்லா குளிப்பாட்டிட்டு நல்லா துவட்டிட்டு அதுக்கப்புறம் ப்ளோ ட்ரையர் போடும்போது சண்டை தான் அவங்களுக்கு எனக்கும். அழகா சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் பாத்தீங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம் கைஸ். பாய்.